ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலி பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு, அம்மா என்னம்மா கிறிஸ்மஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமும் இருக்குது, மியூசிக் அண்ட் டான்ஸ் இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அப்போ கிறிஸ்மஸ் ட்ரீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு கண்டிப்பாக கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும் அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே. அதோட இந்த சென்னையில் பயிற மலையில் எங்கே போய் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்குறது, ஸோ என்கிட்ட அவைலபிளாக இருந்ததை வச்சு எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணலாம் அப்படின்றத பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெறும் ஒரு ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் அண்ட் தென் ஒரு க்ரீன் கலர் சார்ட் பேப்பர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் பேப்பராக வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டமாக நான் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறேன். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சுற்றி பார்க்குறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் வச்சு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ட் பேப்பரை இந்த மாதிரி முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா க்ரோசரி ஷாப்பில் இப்படி தானே வந்து பொட்டலெல்லாம் போட்டு கொடுப்பாங்க நம்ம திங்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரியாக பொட்டலை மாதிரி போட்டுட்டு அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கணும் கார்னர்ஸை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா எட்ஜ் இருக்கும்ல, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கணும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கோன் வந்து நிற்கணும். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் சார்ட் பேப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிறிஸ்மஸ் ட்ரீயோட லீவ்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய கிட்டை இன்வால்வ் பண்ணுறதுனால ரொம்ப ஒரு மாதிரியாக ரொம்ப டீட்டெயிலான மாதிரியான இலையெல்லாம் நான் கட் பண்ணலை. நான் என்ன பண்ணிட்டேன்னா சும்மா ஒரு அன்ஈவன் ஷேப்பில் கிறிஸ்மஸ் ட்ரீயோட இது பார்த்திங்கன்னா அன்ஈவனாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் ஒரு இலை மாதிரி ஷேப்பில் ஒரு பேப்பரை கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் சார்ட் பேப்பர் ஃபுல்லாக கட் பண்ண போகிறேன். நிறைய இலை கட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நான் கொஞ்சம் கட் பண்ணேன், என்னோடய பையன் வந்து கொஞ்சம் கட் பண்ணான். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய எல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஒரு கார்னரில், ஸோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஷேப் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக கார்னரில் ஒரு டிசைன் மாதிரி வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இலையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை எல்லாத்தையுமே வந்து நம்ம கோன் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். நார்மலான கம் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து ஒட்டலை, ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியாக இருந்தது சார்ட் பேப்பர். ஸோ அதனால் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். ஸோ அப்போ என்னோடய பையனையும் நான் வந்து இன்வால்வ் பண்ணிட்டேன். இப்போது இந்த சென்னையில் பெஞ்ச மலையில் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை இல்லை, ஸோ நோ டிவி நோ மொபைல்ன்றனால வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆக்டிவிட்டியாகவே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அவனுமே எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகியிருந்தான். ஸோ இலை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டும்போது கீழே வந்து ஒரு லேயரில் ஒட்டியிருப்பீங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த 2 இலைக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற லேயரில் ஒட்டணும். ஸோ கிராஸாக 2 இலை வந்துட்டு ஒட்டிட்டோம். அதுக்கு இடையில இருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற லேயர் ஒட்டணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இடையில இருக்கிற கேப்பில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஆகும்னா இந்த மாதிரி கோன் மாதிரி உங்களுக்கு ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்டாண்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா வேஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, டாய்லெட் டிஷ்யூ பேப்பரோட ரோல் வந்து ரொம்ப நாளாக வீட்டில் கடந்துட்டு இருந்தது. ஸோ அது வந்து இன்றைக்கி ஒரு நல்ல யூஸ் ஆக போகுது. அது கீழே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர், ஏதாவது ஒரு சார்ட் பேப்பர், இல்லை நீங்கள் எதுவுமே இல்லைனா சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த கோன் மாதிரி இருந்தது இல்லையா, சரி கோன் இல்லை, கீழே வந்து மரம் மாதிரி வைக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதோட 2 கார்னரையும் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நான் கட் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து ஒரு இதில் வந்துட்டு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இது 2த்தையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த சிலிண்டர் மாதிரி இருக்கிற அந்த டிஷ்யூ பேப்பரோட ரோலில் நம்ம ஒட்டிடுவோம். ஸோ மேலே மட்டும் ஒரு குட்டியாக ஒரு ஹோல் போட்டுட்டேன். மேலே ஒட்ட போகிற அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிற பேப்பருக்குள்ளே அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். உட்டு அப்படின்றதுனால நான் வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன்.
பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அது காஞ்சிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்டார் மாதிரி வைக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு சார்ட் பேப்பர் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் தான் இருந்தது. கிளிட்டர் சார்ட் பேப்பர் இது இல்லைன்னா நீங்கள் ஒயிட் கலர் சார்ட் பேப்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அதில் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ நம்மளோட இமேஜினேஷன் தான். இது வந்து எனக்கு அவைலபிளாக இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு சின்ன கம்பி மாதிரி வீட்டில் இருக்கிற கம்பி இல்லைனா நம்ம வந்து வீட்டில் அந்த பார்பிக்யூ ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த கோனுக்கு நடுவில் கேப் இருக்கும், அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாரை 2 சைட்லேயும் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மரம் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த கம்பியை வந்துட்டு நம்ம வந்து ஒட்டிடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு கீழேருந்து பார்க்கும்போது ஒரு மரத்துலேருந்து இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தெர்மாக்கோலில் இருக்கிற பால்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியான பால்ஸ் இருந்தது. ஸ்னோ மாதிரியாக லைட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அதையும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இல்லை இந்த பால் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே சார்ட் பேப்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ஸ்னோமேன் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி 2 சைஸில் 2 சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி சர்க்கிள் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்கொயர் மாதிரி சுற்றி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சர்க்கிள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக வரும். சில பேருக்கு சர்க்கிள் கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. அதனால் வந்து இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 2யுமே வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஒன்று தலை, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உடம்பு. ஸோ பேக் சைடில் இருக்கிற மாதிரியாக பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு டிசைன் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ரெட் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ரெட் கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா சும்மா ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நீங்கள் ஒரு ரெட் கலர் பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். நான் எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவும் சொல்கிறேன். இதை விட இன்னும் சிம்பிளாக கூட நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். அதுக்காக நான் ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன். இந்த மாதிரி கோன் மாதிரி கட் பண்ணி பேக் சைடில் வந்து ஒட்டிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தலையில் வைக்கிற தொப்பி மாதிரியான ஒரு இது இமிட்டேஷன். அதுக்கப்புறமா வந்து மூக்கு அது ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோமேனோட கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி இருக்கும் இல்லையா, அது பண்ண போகிறோம் இப்போது. ஸோ அந்த ஸ்கார்ஃபோட கீழே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஃப்ரின்ச்சஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பேக் சைட்லேருந்து கொண்டு வாங்க. பேக் சைட்லேருந்து ஸ்கார்ஃப் வர மாதிரி போடணும். நான் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமாக பேப்பர் கட் பண்ணி நான் அதை வந்து அந்த கேப் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்மளோட இமேஜினேஷன்லாம் நீங்கள் அது வந்து இதில் எப்படினாலும் நீங்கள் உங்களோட டிசைனை வந்து நீங்கள் பண்ணலாம். ரெட் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் ப்ளூ பேப்பரில் க்ரீன் இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைங்கள இன்வால்வ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட இமேஜினேஷனுக்கு இது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பட்டன்ஸ் அண்ட் தென் கண் இது எல்லாமே நான் வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ சூப்பராக வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு. We wish you